ஒரு ஜோதிடர் பரிகாரம் சொல்லும் போதே அந்த பரிகாரம் எந்த நாளில் எந்த நேரத்தில் நடத்தப்பட வேண்டும்னு சொல்கிறோம். நீங்களே சொல்லிடுங்க சார், தவறான நாள்னு சொல்லிட்டீங்க. எப்போ தான் நாங்கள் பண்ணுறது? அதாவது திருப்பதி போங்க அல்லது காளஹஸ்தி போங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னைக்கு காளஹஸ்தி போனோம்னா அவரவர் விருப்பப்படி காளஹஸ்தி போக முடியாது. அவருக்கு அந்த நாளின் நட்சத்திரம், அந்த கிழமையின் கடவுள் கிரகம், அந்த ஹோரை இதெல்லாம் சரிப்பட்டு வந்தாதான் பரிகாரமே பலிக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு பரிகாரம். இப்போ ஒருத்தருக்கு குழந்தையின்மை, மற்றொருவருக்கு எதிரிகளால் பிரச்சனை, அல்லது இந்த வழக்கு நீதிமன்றம் அந்த விஷயமான பிரச்சனை, இல்லை சண்டை சச்சரவுகள், எதிரியால் பிரச்சனை, இது போல பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா தவறான நாளில் போய் பரிகாரம் செய்வதால் அவருக்கு பலன் கிடைக்காது. குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு சஷ்டி, அதுதான் சஷ்டி தான் மிக மிக முக்கியமானது புத்திர பேருக்கு. அதே போல நீதிமன்றம், வழக்கு, செய்வினை பிரச்சனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், இதுக்கெல்லாம் அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமியில் போனால் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். அப்போ ஜோதிடர் என்ன சொல்லுவார்னா அஷ்டமி கெடுதல் கிடையாது, நவமி கெடுதல் கிடையாது. காரணம் அஷ்டமி கிருஷ்ணர் பிறந்தது, நவமி ராமர் பிறந்தது. உண்மையிலே சொன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வைத்தியங்கள் சரியான முறையே கிடையாது. ஏன்னா இந்த மூலிகையை இந்த நாளில் காப்பு கட்டி எடுத்துன்னு வரணும்னு கணக்கு இருக்கு. அந்த நாளில் காப்பு கட்டி எடுத்துன்னு வந்தாலும் அதுக்கு உயிரோட்டம் வரும். அதே மாதிரி இன்னொன்று சொன்னீங்களே சார், சஷ்டின்னு ஒரு விஷயம் இருக்கு, இஷ்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்களே ஆமாம், சஷ்டி என்பது சங்கடங்களை தீர்ப்பது, இஷ்டி என்பது நாம் இஷ்டப்பட்டதை அடைவது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். பரிகாரம் பண்ணுறாங்க, ஒரு ஜோசியர் சொல்கிறாருன்னு பரிகாரம் பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் பலிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? அவங்க தப்பாக பண்ணுறாங்களா, இல்லை அந்த ஜோசியர் தப்பாக சொல்கிறாரா? என்ன விஷயம் இதுக்கு இவ்வளோ பெரிய தடங்களாக இருக்குது பொதுவாக? வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். ஒரு ஜோதிடர் பரிகாரம் சொல்லும் போதே அந்த பரிகாரம் எந்த நாளில் எந்த நேரத்தில் நடத்தப்பட வேண்டும்னு சொல்லணும். அதாவது திருப்பதி போங்க அல்லது காளஹஸ்தி போங்கன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னைக்கு காளஹஸ்தி போனோம்னா அவரவர் விருப்பப்படி காளஹஸ்தி போக முடியாது. அவருக்கு அந்த நாளின் நட்சத்திரம், அந்த கிழமையின் கடவுள் கிரகம், அந்த ஹோரை இதெல்லாம் சரிப்பட்டு வந்தாதான் பரிகாரமே பலிக்கும். ஓ, ஓகே. ஒரு அதிகாரிக்கிட்ட ஏதோ ஒரு வேண்டுகோளோட போகிறோம். அந்த அதிகாரியே வேகமாக அலுவலகம் போகிற நேரத்தில் நீங்கள் போனால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாது. காரணம், அவரே ஏதோ ஒரு அவசரத்தில் இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் கோரிக்கையை காது கொடுத்தே கேட்க மாட்டார். அப்போது எந்த நேரத்தில் ஒரு அதிகாரியை பார்த்தால் நமக்கு சாதகமாக முடியும்னு பார்க்கணும். அதே போல் ஜாதகருக்கு நல்ல நேரத்தில் போய் அந்த கோரிக்கையை கடவுள்கிட்ட வைத்தால்தான் ஜெயிக்க முடியும். ஓகே. ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு பரிகாரம். இப்போது ஒருத்தருக்கு குழந்தையின்மை இருக்கு, மற்றொருவருக்கு எதிரிகளால் பிரச்சனை, அல்லது இந்த வழக்கு நீதிமன்றம் அந்த விஷயமான பிரச்சனை, இல்லை சண்டை சச்சரவுகள், எதிரியால் பிரச்சனை, இது போல் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா தவறான நாளில் போய் பரிகாரம் செய்வதால் அவருக்கு பலன் கிடைக்காது. ஓகே, நீங்களே சொல்லிடுங்க சார், தவறான நாள்னு சொல்லிட்டீங்க. எப்போ தான் நாங்கள் பண்ணுறது? சொல்லவே கேளுங்க. அதாவது பகுத்தறிவாளர்களால் போற்றப்படக்கூடிய திருவள்ளுவரே காலம் அறிதல்னு ஒரு அத்தியாயம் வச்சிட்டார். காலம் அறிந்தால் ஞாலம் போற்றும். ஞாலம்னா உலகம்.
ஒரு ராஜா சண்டைக்கு போகிறதுனாலே காலம் பார்த்து தான் போவார். ம். இது காலம் அறிதல் தான் ரொம்ப முக்கியம். ஜோதிடத்துக்கே கால விஞ்ஞானம் தான் பேர். ரைட்டா? இப்போ திருவள்ளுவர் இரவில் காக்கையை கூகை வெல்லும், பகலில் கூகையை காக்கை வெல்லும். ம். ஆந்தைக்கு பலம் இரவுல, காக்கைக்கு வலிமை பகலில். பகல்ல. அப்போ காலம் அறிதல் தான் மிக மிக முக்கியம். அப்போ பரிகாரத்துக்கும் சரியான நேரம். குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு சஷ்டி, ம். அதுதான் சஷ்டி தான் மிக மிக முக்கியமானது புத்திர பேருக்கு. ம். அதே போல் நீதிமன்றம், வழக்கு, செய்வினை பிரச்சனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், இதுக்கெல்லாம் அஷ்டமி, ம். தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமியில் போனால் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். இது மாதிரியான விஷயங்கள்லாம். ம். அப்போது ஜோதிடர் என்ன சொல்லுவார்னா, பைரவரை வழிபட்டால் சரியாகும். பைரவரை எப்போ வழிபட்டால்? ம். அது ஒன்று இருக்கு. தேய்பிறை அஷ்டமியில். அப்போ ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் சில பலன்கள் உண்டு. இது தவிர ஒவ்வொரு ஹோரைக்கும் பலன் உண்டு. இப்போ அரசாங்க விஷயமான ஒரு அலுவல்னா சூரிய ஓரையில் போனோம். ம். காதல், திருமணம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயம்னா சந்திர ஓரையில் போனோம். ம். போட்டி, பரீட்சைக்கு போகுது, இதெல்லாம் செவ்வாய் ஓரையில் தயார் பண்ணால் நல்லாயிருக்கும். ம். அப்போது ஒவ்வொரு கிரகத்தின் ஓரை அறிந்து செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஓகே சார். பொதுவாகவே சில விஷயங்களுக்கு அஷ்டமி நவமி கூட நல்லது தான். ம். பொதுவாக அஷ்டமி நவமினாலே அந்த நாளில் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. ம். ஆனால் திதிகளில் எதுவுமே விதிவிலக்கே கிடையாது. ம். எந்தெந்த வேலைக்கு எதை உபயோகப்படுத்தணும்னு நம்ம பார்க்கணுமே தவிர அஷ்டமி கெடுதல் கிடையாது, நவமி கெடுதல் கிடையாது. காரணம், அஷ்டமி கிருஷ்ணர் பிறந்தது, ம். நவமி ராமர் பிறந்தது. அது எப்படி கெடுதலாக இருக்கும்? கெடுதலாகாது. ம். அவர்கள் ரெண்டு பேருமே இன்னைக்கும் இந்துக்களால், பெருவாரியான இந்துக்களால் போற்றப்படுகிறார்கள், வணங்கப்படுகிறார்கள். ம். அப்போது அஷ்டமியும் கெடுதல் கிடையாது, நவமியும் கெடுதல் கிடையாது. அப்போது எந்த நாளில் எதை செய்ய வேண்டும்? பொதுவாக கல்வி ஆரம்பம்னா தசமி நல்ல நாள். அதனால தான் இந்த விஜயதசமின்னு வச்சாங்க. ம். புரட்டாசி மாதத்துடைய விஜயதசமி அதுதான் அது. அப்போது எந்தெந்த திதியில் எது செய்ய வேண்டும், எந்தெந்த நட்சத்திரத்தில் எது செய்ய வேண்டும், ம். என்னென்ன வைத்தியத்துக்கும் உண்டு ஓகே. கணக்கு. ம். எந்தெந்த திதியில் உணவு மருந்து சாப்பிடலாம், ம். இந்த மாதிரி பலவிதமான கணக்குகள் உண்டு. ம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 விதமான குணங்கள் உண்டு. ம். வாதம், பித்தம், ஸ்லேஷ்மம். ம். இந்த மாதிரி 3 விதமான குணம் உண்டு. அப்போது அதற்கு ஏற்றாற்போல் மருந்துண்ணலோ அல்லது அறுவை சிகிச்சையோ அல்லது எந்த சிகிச்சையாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்தால் வெற்றி பெறலாம். இதனால தான் அந்த காலத்தில் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு மருத்துவம் தெரியும், ம். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மருத்துவம் தெரிந்தவர்களுக்கு ஜோதிடம் தெரியும். ம். அப்போ எந்த நேரத்தில் எதை செய்தால் வெற்றி பெறலாம். ம். இப்போ சில நேரங்களில் பச்சிலை மருந்தே வேலை செய்கிறதில்ல. ம். அதுக்கு காரணம் என்னென்னா, வள்ளலார் சொன்னது போல் எந்தெந்த தாவரத்துக்கு எந்தெந்த நாளில் விசேஷம்னே கணக்கு இருக்குது. ம். இப்போ கரிசாலைனா கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணியை பூச நட்சத்திரத்தில் சாப்பிட்டா அதுக்கு பலனே வேற. ஓ, என்ன மாதிரியான பலன் இருக்கும் சார்? அதாவது பூச நட்சத்திரத்தில் சாப்பிட்டா அது ஒரு அருமருந்து. ம். அப்போது எந்தெந்த தாவரத்தை எப்போ சாப்பிடணும், எந்த மூலிகையை எப்படி சாப்பிடணும், உண்மையிலே சொன்னால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வைத்தியங்கள் சரியான முறையே கிடையாது. ம்.
ஏன்னா இந்த மூலிகையை இந்த நாளில் காப்பு கட்டி எடுத்துன்னு வரணும்னு கணக்கு இருக்குது. ம். அந்த நாளில் காப்பு கட்டி எடுத்துன்னு வந்தாலும் அதுக்கு உயிரோட்டம் வரும். அதுக்கான பவர் அப்போ தான் இருக்கும். அப்போ அந்த உயிரோட்டம் இல்லாத மூலிகையை நம்ம சாப்பிட்டா அந்த பலன் 20% கூட வராது. ம். அப்போ எந்த நாளில் எந்த மூலிகையை உண்ண வேண்டும், ம். மருந்து உண்ணும் நேரம் எப்போ, இதெல்லாம் கணக்கு பண்ணி மருத்துவர் சொல்லுவார், அல்லது ஜோதிடரும் சொல்லுவார். இந்த நேரத்தில் மருந்துன்னா சரியாக போயிடும், இந்த நேரத்தில் நோய் வந்தால் இத்தனை நாளில் சரியாகும். இதெல்லாம் கணக்கெல்லாம் இருக்குது. ம். ம். அப்போது பழங்காலம் போல் ஜோதிடமும் மருத்துவமும் ரெண்டும் தெரிந்தவர்களால் தான் சரியான வழி தடத்தை காண்பிக்க முடியும். ஓகே. இதுதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி இன்னொன்று சொன்னீங்களே சார், சஷ்டின்னு ஒரு விஷயம் இருக்குது, இஷ்டின்னு ஒரு விஷயம் இருக்குது நீங்களே. ஆமாம். அது அதாவது சஷ்டி என்பது சங்கடங்களை தீர்ப்பது, ம். இஷ்டி என்பது நாம் இஷ்டப்பட்டதை அடைவது. இஷ்டி காலம்ன்றது என்னென்னா அமாவாசையின் கடைசி பாகம். அதாவது ஒரு நாளை 4 பாகமாக பிரிச்சுக்கிறோம், ஒரு திதியை 4 பாகமாக பிரிச்சுக்கிறோம். 4வது அமாவாசையின் 4வது பகுதி, ம். அடுத்த நாள் பிரதமையுடைய முதல் 3 பகுதி ம். சேர்ந்தது தான் இஷ்டி. அது இஷ்டி காலத்தில் உங்களுடைய பூஜையில் தேவர்களே வருகிறார்கள் என்பது தான் புராணம். ஓ. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இஷ்டி காலத்தில் நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பித்தால் உங்கள் அருகிலேயே தேவர்கள் இருக்கிறார்கள், முனிவர்கள் இருக்கிறார்கள், ரிஷிகள் இருக்கிறார்கள். ஓ. அவர்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தை இஷ்டி காலம்னே சொல்கிறது. அந்த இஷ்டி காலத்தில் யாகமோ ஹோமமோ பூஜையோ செய்யும்போது 100% வெற்றி கிடைக்கும். ம். அதான் அந்த இஷ்டியுடைய இது. இஷ்டப்பட்ட காரியங்களை வெற்றி பெற்று தருவதனால்தான் அது பேர் இஷ்டிய. ம். சஷ்டி போலவே இஷ்டி காலம்ன்றது ஒன்று தெரியாது. ம். அந்த இஷ்டி காலத்தில் எதை செய்தாலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும். அதாவது ஒரு நட்சத்திரத்தின் 4 பாதம். அப்போது அமாவாசை எப்பொழுது நிகழ்கிறதோ அதன் 4ஆம் பாகம், ம். பிரதமையின் முதல் 3 பாகம், இது சேர்ந்தது ஒரு நாள் ஆகிடும், 4 பாதம் ஆகிடும். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இஷ்டி. சஷ்டி முக்கியம். சஷ்டி சங்கடங்களை தீர்க்க சஷ்டி, இஷ்டப்பட்டதை பெறுவதற்கு இஷ்டி. அதனால தான் அது இஷ்டின்னே வந்தது. ஓகே சார். ஆக நேரங்களை பார்த்து காலங்களை சரிதட்டி செய்தால் எல்லா பரிகாரமும் 100க்கு 100 பக்கம் கட்டாயமாக வெற்றி பெறும், சதவீதம். ஓகே. ஓகே சார். இதுதான் பார்க்க வேண்டியது. சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி பல பேருக்கும் உபயோகமுள்ள ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இஷ்டி சஷ்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் அடுத்தடுத்து சரி நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உணர்த்திருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி சார். நன்றி.